ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நெத்திலி மீன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீனை எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் முட்டையோடைய வெள்ளைக்கரு சேர்க்கறதுனால நமக்கு கிறிஸ்பியாக சூப்பராக 65 வந்து கிடைக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டோன்னு வச்சுருங்க. பத்து அல்லது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீனை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெத்திலி மீன் 65 நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ப்ரௌனிஷ் கலரில் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நெத்திலி மீன் 65 நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெறும் நெத்திலி மீன் மட்டும் நமக்கு வீட்டில் இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் இந்த 65 நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். மீதி எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீனையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மொறுன்னு நமக்கு நெத்திலி மீன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.